சார்லஸ் காப்ஸ் பெரிய தொழிலதிபர். தொழில் நலிவடைந்த போது விவசாயம் பண்ணலான்னு சொல்லி விவசாயம் ஆரம்பித்தார். 800 ஏக்கர். எத்தனை ஏக்கர்? இங்கே யாருக்காவது 800 ஏக்கர் உள்ளவங்க இருக்கீங்களா? இல்லை 800 ஏக்கர் உள்ள மனுஷன் வார்த்தையால் பிச்சைக்காரனாக மாறினார். எதிர்மறையான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள். நல்ல ஜெபம் பண்ணுவார். நிறைய பேர்கிட்ட அதான் கெட்ட பழக்கம். நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கெலாம் வருவாங்க, ஆனால் நல்ல வார்த்தைகளை பேச மாட்டாங்க. நல்ல தெய்வ மனிதன் தான். ஒரு நாள் 800 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா மழை பெஞ்சு நல்லா நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மனைவிட்ட ஒரு நாள் சொன்னாரா, மழையெல்லாம் பெய்யுது, இருந்தாலும் மழை பெய்யாமல் எதுவும் பிரச்சனை வருமோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னாரு. சொன்ன அடுத்த நாளில் இருந்து நல்லா பெஞ்சிட்டு இருந்த மழை நின்று போச்சு. மழையே பெய்யலை. அப்புறம் 800 ஏக்கரும் கருகி போயிட்டு, அவருடைய எல்லா முயற்சியும் வீணாகி போயிட்டு, எல்லா தண்ணி வரத்து நின்றுடுச்சு. மறுபடியும் கஷ்டப்பட்டு அடுத்த வருஷம் 800 ஏக்கர் அவர் பயிர் செய்தார். நல்ல ஜெபம் பண்ணார், உபவாசம் பண்ணார், ஊழியர்கிட்டெல்லாம் போனார். எல்லாம் செழிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நல்லா மழை பெஞ்சிட்டு இவருக்கு சந்தோஷம். நல்லா மழை பெய்யும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க. ஒரு நாள் மனைவிட்ட சொன்னாரா, போன வருஷம் மழை பெய்யாமல் கெடுத்துச்சு, இப்போ மழை பெய்யறதை பார்த்தா பெஞ்சை கெடுத்துருமோன்னு நினைக்க, நிற்க மாட்டேங்க பாரு மழை அப்படின்னு சொன்னார். மழை நிற்கவே இல்லை. மழை பெஞ்சு கொட்டுன்னு கொட்டி 800 ஏக்கரும் நாசம். 800 ஏக்கரும் நாசம். இவர் உடஞ்சி நொறுக்கி போயிட்டார். என்னடா இப்படி ஆயிட்டு, திரும்ப போடு உபவாசம் ஜெபம் சொல்லி கடன் வாங்கி எல்லாமே இழந்துட்டார். கடனை வாங்கி அடுத்தும் அதே 800 ஏக்கர் அவர் விவசாயம் போட பருத்தி போட்டிருந்தாராம். 800 ஏக்கரில் பருத்தி விளைய வச்சிருக்கிறார். நல்லா மழை பெய்யுது, நல்லா வெயில் அடிக்குது, நல்லா விளைஞ்சி வருது, சந்தோஷம். அப்பாடா இந்த தடவை மனைவிட்ட சொன்னாரா, பூச்சி கீச்சி வராமல் இருக்கணும். எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம், பூச்சி இது வந்துச்சுன்னா கேட்டு. அவர் எழுதியிருக்கிறாரு, முடிஞ்சால் படித்து பாருங்கள், நாவுங்கிற புத்தகத்தில். உலகத்தில் உள்ள எல்லா பூச்சிகளும் வந்து அவர் வயலில் இறங்கிட்டான். எல்லாம் தின்னு தீர்த்துட்டு அவருக்கு என்ன செய்யணும் தெரில. எல்லாம் அழிவு. உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுறார். உபவாசத்தில் கிடந்து, ஆண்டவரே நீர் என்கிட்ட பேசணும், இல்லைன்னா செத்தே போயிடும் போல இருக்கு, எனக்கு என்ன செய்யணும் தெரில, என்கிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்க. சாப்பிடாம கிடந்து ஆண்டவர்கிட்ட அழுகும்போது, ஏன் இப்படி நடக்கு, என்கிட்ட ஏதாவது பாவம் இருக்கா, ஏன்? ஆண்டவர் பேசினார், மகனே நீ தான் காரணம் அப்படின்னார். உன் வாய் தான் காரணம். உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்ததுக்கு உன் வார்த்தை தான் காரணம். ஆண்டவர் ஒன்றா, நீ அன்னைக்கு மனைவிட்டு இப்படி சொன்ன, அன்னைக்கு உன் மனைவிட்டு இப்படி சொன்ன, ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து காண்பித்தார். இப்போ என்ன செய்யணும் ஆண்டவர்? ஒன்றும் செய்யாத, ஒரு வாரம் பைபிள் மட்டும் படி, வேற எதுவும் படிக்காது. நான் உனக்கு உணர்த்துகிற வாக்கு தத்தங்களை எழுதிக்கோ, அதை சொல்லு, உன் வாயால் சொல், வாயால் சொல். அவர் அதை எழுதி வச்சு 3 மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த கடன்காரன் நெருக்கிறான், ஒன்றும் இல்லை, கொடுக்க தான் வழி இல்லையே. அவர் சொன்னார், அவர் ஆண்டவரே எனக்கு ஒன்றும் நடக்கலை ஆண்டவரே, நீ சொன்னபடி தான் செய்கிறேன், ஒன்றும் நடக்கலை. ஆண்டவர் சொன்னாராம், வாயை மூடுடா அப்படின்னாராம். வாயை மூடு, நடக்கலைன்னு உனக்கு எப்படி தெரியும், நடந்து கொண்டு இருக்கிறது, சொல்லி கொண்டே இரு அப்படின்னாரு. சொல்லிகிட்டே இருந்தார். இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரராகவும் இருக்கிறார், ஊழியக்காரராகவும் இருக்கிறார். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றினார். ஆண்டோடைய பிள்ளைகள் வார்த்தைகளில் கவனமாக இருப்போம். நல்ல கர்த்தரை குறித்த காரியங்கள் நம்ம பேசுகிறவங்களா இருக்கணும். விசுவாச வார்த்தைகளை